எப்ப எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்து சேர்றேன். நல்லவனா இருந்தா ஆண்டை விட்டு வைப்பான். எல்லாம் ஐயாவுக்கு செஞ்ச பாவையா. எலெக்ஷன் வந்தா 200 ரூபாய் கிடைக்கும். இந்த ஆள் செத்து போனதுனால அதுவும் போச்சு. என்னல முடிக்கிறீங்க? திருஷ்டி அதிகமா இருக்கு, செத்து போனதா வதந்தியை கிளப்புங்கன்னு ஜாதகக்காரன் சொன்னா. சரி, அப்படியும் நான் செத்து போனா எத்தனை பேர் வருவீங்கன்னு பார்த்தா தகவல் அனுப்பி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 30 பேர் தான் வந்து நினைக்கிறீங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ. கைஸ், கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு 1 மந்த் கிட்ட இருக்கும். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பல சுச்சுவேஷன்ஸ் காரணமாக தான். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி என்றைக்குமே நடக்கிறது கிடையாது. அதுதான் வந்து ட்ரூத்து. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் அபேண்டண்டாக இருக்குது. என்ன ஸ்டோரிங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நிறைய பேர்த்திட்ட வெளியே விசாரித்து பார்த்தோம். அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அபேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்த அந்த மாதிரி கூட யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனாலேயே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே செடி மரம் கொடி தான் நிறையா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 11-12 அப்பார்ட்மெண்ட்ஸ் இன்னும் அபேண்டண்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரில. ஸோ நைட்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுங்கிறது சுத்தமாக தெரில. மேபி இங்கே ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இங்கே வேறு ஏதாச்சும் ஜின் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஜின் இருக்கிறதுக்கு ஒரு 99% வாய்ப்பு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அபேண்டண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 அப்பார்ட்மெண்ட்ஸ் அபேண்டண்டாக இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது சுத்தமாக தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பி. அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஷன். ஸோ ஹாய் கைஸ். ஸோ வந்து இங்கே வந்தப்பவே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இடம். ஸோ இந்த இடத்த வந்து பார்க்குறப்பவே வந்து சரியான த்ரில்லு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு டைம்ன்றது வந்து ஒரு வேல்யூபிள் திங். ஸோ வந்து நம்ம வீடியோ சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. இந்த இடம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரியான த்ரில்லு. அண்ட் தென் வந்துட்டு இடத்துல இங்கே வந்து சும்மா நின்று இப்போது இந்த ஸ்டார்டிங் வீடியோ எடுக்கிறப்பவே வந்து யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே இங்கே ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வருது. ஸோ வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தெரியும் இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. கைஸ், இன்றைக்கி ரோஷனை கூட்டு வந்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஷனுக்கு வந்து ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அந்த ஜின்னை பற்றின நிறைய நாலேஜ் கற்று வச்சிருக்கான். அதனால தான் இன்றைக்கி ரோஷன் சப்போர்ட்டுக்காக கூட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன நடந்தாலும் ரோஷன் நம்பி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது சுத்தமாக தெரில. தர்ணு, உன்னோட ஃபீல்ஸ் எப்படி இருக்குது? காய்ஸ், நாங்களே ரொம்ப நாள் கழித்து இந்த பேய் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஜின்னு தான் இருக்குன்னு நாங்களாம் கெஸ் பண்ணுறோம். ஆனால் நிறையா வீடு இருக்குது. சுற்றி ஒரு 15 அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது கைஸ். நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக பாதி கவர் பண்ணுறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா த்ரில்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன நடந்தாலும் சரி. ரோஷன், உன்னோட ஃபீல் எப்படி இருக்குது உள்ள வந்ததில்? ஃபீல் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே சொன்னேன், யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி போயிட்டு வந்தால் இன்னமும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ மேபி ரோஷனுக்கு ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால அவனுக்கு அப்படி இருக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி தான் வரப்போகுது. அதனால் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2024 வேறு லெவல் அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பனி இறங்கிட்டு இருக்குடாடி. தப்பு பண்ணிட்டோம்டா குட்டி போடாமல். இதான் இங்கே அங்கே தான் சூண்டிடுச்சு. ஏதோ உளுந்தா மாதிரி. அங்கே தானே இந்த இடத்துலையா? இந்த இடத்துல உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஏதோ
பார்த்தியா இங்கே இதுக்குள்ள சவுண்டு. சரி இப்பொழுதைக்கு என்ன நடந்தாலும் மைண்டில் ஏற்றிக்க வேணாம்டா. நம்ம இப்பொழுதைக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்போடே உள்ளே போகலாம். உள்ளே போய் இருந்தாலும் பார்த்துக்கலாம். வா பார்த்துக்கலாம். மரத்தை பாரு. பார்த்துக்கலாம்டா. வாடா வாடா. இதான்டா ஃபஸ்ட்டு பில்டிங். என்னடா இப்படி இருக்குது? எப்படி போவோம்? உள்ளே போகிறதே ரிஸ்க்கு தான். பார்த்து வாங்க ப்ளீஸ். நான் சொன்னேன்ல ஃபுல்லாக வந்து யாருமே வராதனால ஃபுல்லாக மரம் செடியெல்லாம் வளர்க்க பாருங்க. ஹலோ, உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, உள்ள யாருன்னா இருக்கீங்களா? போலாமா? 10 நிமிஷம் வாங்க. பார்த்து பார்த்தோம். என்னடாச்சு? சவுண்டு ஏறிச்சு இங்கே இந்த ரூம். உள்ள யாராச்சும் இருக்கட்டும். யாரும் நிற்கல. உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? பார்த்து உள்ளே யாராவது இருக்கீங்களா? மறுபடியும் உள்ள யாரும் இருக்காங்க. உள்ள யாரும் இருக்காங்க. உள்ள யாரா இருக்கீங்களா? உள்ள யாரா இருக்கீங்களா? ஹலோ, உள்ளதான் அந்த உள் ரூம்ல. ஹலோ, உள்ள யாரா இருக்கீங்களா? யாருன்னா இருந்தீங்கன்னா அப்படியே இருங்க. நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்கள் ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, யாருமே தான். ஆனால் கதை இழுத்து இந்த கதவை யாருன்னா இப்போ எழுதிங்களா? ஹலோ, இப்போ இந்த கதவை நீங்கள் தான் சாந்தினீங்கன்னா முன்னோருக்கு சாந்தி காட்ட முடியுமா? தப்பா கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பெருசாக என்னமோ நடக்க போகுது. ஜின்னோட உருமாற்றம் அதுதான். ஜின்னு வந்து எந்த ரூபத்திலான பாம்பு, பள்ளி, தேல், வவ்வால் எந்த உருவத்திலான ஜின்னு வெளியே வரும். நல்ல ஜின்னு அந்த மாதிரி வருமாடா. நல்ல ஜின்னும் கெட்ட ஜின்னும், கெட்ட ஜின்னும் கெட்ட ஜின்னும். நல்ல ஜின்னு எந்த மூலியமான வரலாமா? ரெண்டு ஜின்னும் இது மூலியமான ஜின்னோட மனசு சரி பட்டுறதை ஜின்னு செஞ்சிடும். மேபி அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம்டா. வேறு வழியே இருக்குது. பாசிட்டிவாக எடுத்து ஆகணும். ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டா. அந்த சுச்சுவேஷனில் தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் நடக்கிறத வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ சவுண்ட் வச்சாங்க. என்ன அஞ்சு பேர் விஷ்ணு சொன்னாங்க தப்பா கொடுத்து சொல்ல கதை வந்து நிற்கும் போது தப்பா உங்களுக்கு என்னமோ வந்து பெருசாக உங்களுக்கு சரி மூவ் ஆகலாம். இது நம்மளை சுற்றி பறந்துட்டு இருக்காங்க. இந்த வவ்வால் மூலியமா தான் இங்கே இருக்கீங்களா? எதிர்கொள்ள போச்சு. இந்த வவ்வால் என்ன
டேய் இங்கே தான் வந்துச்சு, இதுக்குள்ள தான் வச்சு காணாம போச்சுடா. அந்த வவ்வாலால சின்ன வந்து தரலான்றியா? மேபி இதுக்குள்ளே இது போயிருக்கலாம்டா. நம்ம எதாக இருந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம்டா. இந்த வழியாக இது போயிருக்கலாம். அப்படியே நான் இங்கே தான் இருக்கேன், இந்த இடத்துக்கு வந்து என்கிட்ட பேசுங்க, அந்த கூட சின்ன சொல்கிற சான்ஸ் இருந்தாலும் இருக்கு. கேட்குதா? சொல்கிறேன். இன்னும் சொந்தமாக கேட்குதுடா. நல்லா நோட் பண்ணு, கிளியராக நோட் பண்ணு. கேட்குதா? இங்கே எதுனா ஆத்மா ஏதாச்சும் இருக்கீங்களா? உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அப்படி ஏதாவது ஜின்னு இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்காக உங்களை நான் பார்க்க தான் வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? தெரிஞ்சு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே மண்டையில் ஏற்றிக்காத, பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோ. இதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிட்டத்தட்ட 12 அப்பார்ட்மெண்ட் இருக்குடா. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டே வரோம். நம்ம ஒவ்வொரு ரூமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேபி எதுனா நமக்கு க்ளூ கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே எதாவது ஜின்னு இங்கே எதனா ஜின்னு இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் எந்த விதத்துலேயும் துன்புறுத்துன்னு வரல. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் உதவி செய்யணும்னா நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து ஹிண்ட் கொடுக்கலாம் எங்களுக்கு. இப்போ நீங்கள் வவ்வாலாம் வந்தது நீங்கள் தானா? எங்களுக்கு ஏதாவது சவுண்டு போட்டு காட்ட முடியுமா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா எதனா சவுண்டு போட்டு காட்ட முடியுமா எங்களுக்கு? இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது சவுண்டு போட்டு காட்ட முடியுமா? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான். அங்கே தான் கேட்டுச்சு. இப்போ போட்ட சவுண்டு நீங்கள் தானே இன்னொரு தாட்டி அந்த சவுண்டு போட முடியுமா? விஷ்ணு நிறையா வீடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டக்குன்னு எல்லா ரூமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஆனால் அது நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிடும். எக்ஸ்ப்ளோர் பண்ணாது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். தயவுசெய்து ஃபியராக்காத, பார்த்துக்கலாம். உன்னை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். உனக்கு ஜின்னை பற்றி தெரியும், உனக்கு தெரியும்ல. இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா எனக்கு சத்தியமாக ஏதோ ஆத்மா மாதிரிலாம் எனக்கு தெரியலடா. ஏன்னா வந்த செகண்டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஆரம்பிச்சிச்சு. அந்த வவ்வால் வந்து நம்ம ஹிண்ட் விட்ட மாதிரி இருக்குது. ஜின்னு வந்துட்டு ஒரு உருவமாக மாறுது அப்படின்னா அது மூலிமா நமக்கு ஏதாவது செய்யணும். அதுக்கு யாராவது துன்புறுத்தினாங்கன்னா அது வேற ஒரு உடலாக மாறி பழிவாங்க செய்யும். கெட்ட ஜின் நல்ல ஜின்னுன்றது அதே தான். ரெண்டுத்துக்குமே நடக்கிற விஷயம் ஒன்று தான். ஆனால் அது வந்து நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிற ரூபா தான் நல்ல ஜின் கெட்ட ஜின்னு சொல்லிட்டு மாறி நம்மகிட்ட வரும். நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எதனா ஹிண்ட் கிடைக்கும், அப்போ பார்க்கலாம். இப்போ நாங்கள் 1 மணி நேரம் இங்கே தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுன்னா எங்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா உடல் தேவைனாலும் எங்கள் மூலிமா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேலே தான் இருக்கீங்களா? மேலே தான் வரும். எதா இருந்தாலும் பேசிக்கிட்டுலாம் அட்டாக் இது பண்ணிடுறாங்க. விஷ்ணு அந்த கதை தான். உள்ள யாரா இருக்கீங்களா? இருக்குடா, அடிச்சு சொல்ற உள்ள என்னமோ இருக்குது. அடிச்சு சொல்ற உள்ள என்னமோ இருக்குது. உள்ள யாரா இருக்கீங்களா? உள்ளதான் இருக்கீங்கன்னா அப்படியே இருங்க, நாங்கள் உள்ள வரோம். இல்லை போகிறோம்.
எங்களை வச்சு நீங்கள் விளையாண்டுக்கிறீங்களா? உண்மையாகவே எங்களுக்கு பயமுறுத்தி நினைக்கிறீங்க. நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களை பார்த்தா நாங்கள் பயப்பட போகிறோம். நாங்கள் உங்களுக்கு பார்க்காம நீங்கள் போக மாட்டோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல விஷ்ணு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போகணும். ஆமாம், எங்களை வச்சு நீங்கள் விளையாடணும்னு ட்ரை பண்ணாதீங்க. என்னன்னாலும் சரி, நீங்கள் உங்களை பார்த்து தான் போக போகிறோம். மேலே தானே சவுண்டு. உங்களை பயமுறுத்துன்னு ட்ரை பண்ணாதீங்க. இப்பயே சொல்லிட்டோம், உங்களை இன்னைக்கு நாங்கள் பார்த்து தான் போக போகிறோம். என்ன நடந்தாலும் சரி. ஆமாம், கீழே கீழே கல்லு 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 கல்லு. என்னடா இது? முருகர் போட்டோம். இங்கே நம்ம கிட்ட முருகர் இருக்காரு. இப்போ உங்களுக்கு எந்த சின்ன வராது. முருகர் இருக்க பயமே நான் நீங்கள் இப்படியே சுற்றுறேன் பார்த்து. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதான் முருகர் முருகர் தான் இன்னைக்கு பாடி அப்படின்னு சின்ன பல்லெல்லாம் இருக்கு. பண்றீங்க ஸ்பீடா? ஆமாம், அந்த கதவு பின்னாடி தான் இருக்கீங்கன்னா அங்கேயே இருங்க, வந்துடுறோம். மண்டியில வேறிட்டு இருக்கு. எங்களை பயமுறுத்துன்னு ட்ரை பண்ணாதீங்க. இப்பயே சொல்லிட்டேன், எங்களை இந்த மாதிரி விளையாடாதீங்க. உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அப்படி எங்களை பயமுறுத்துற மாதிரி இருந்தா நீங்க நேர்ல வாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே எங்களை பயமுறுத்துன்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா எங்க முன்னாடி நீங்க வாங்க. நம்ம ரோஷனோட உடம்புல குந்துருங்க. அப்புறம் ஏன் நீங்க அதெல்லாம் வர சொல்லி அப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு இருக்கா? அப்புறம் அதை சொல்லுங்க. நீங்க எங்க மூலியமா வரணும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்காக ரோஷன் இருக்கான். நீங்க வேணும்னா அவன் மூலியம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களை ரொம்ப லவ் பண்றான். ஆமா, முருகர் இருக்கு. வாங்க வாங்க, லவ் பண்ணலாம். சும்மா இருக்கியா? அதுவே சும்மா இருக்குது. நீ வேற வா வா வான்ட்டு அது வேற வந்துட்டு இருக்க. நான் என்ன இப்படி பண்றேன்? முருகருக்கான எல்லாரையும் ஒரு ஆமாம், மேலே தான் கிட்டுச்சு. மேலே போகலாம். இங்கே தான் சொல்லிடுச்சு. மேலே போனோம்னா பார்க்கணும்னு நினைக்கிறேன். போனா வர முடியாது. பரவாயில்லையா? கவலைப்படாது. முருகருக்கு இப்போ நாங்கள் மேலே தான் வரோம். எங்க என்ன பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் மேலே தான் போவோம். ஏன் விஷ்ணு, இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. கீழே கீழே யாரும் நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. லைட் அடிக்க மாட்டாங்க. மேலே கேட்குது கீழே கேட்குது. நான் தான் சொன்னேன்ல, கன்ஃபியூஸ் பண்ணுதுடா அப்படின்னால. இப்போ மேலே கேட்குது. சொல்றேன் கீழே கேட்டுச்சு. மேலே கேட்குது. மேலே விட்டு கன்ஃபியூஸ் பண்ணுது. என்ன பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலி மேபி இருக்கலாம். இத்தனை வீடு இருக்குது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசைகிற சொண்டு
அசைகிற சவுண்டு மேலே. ஆமாம், நாங்கள் மேலே தான் வரோம். முடிஞ்சா எங்க முன்னாடி வந்து நிற்க முடியுமா? ரோஷன் இருக்கு. என்னடா அப்படி பண்ற? சும்மா இருக்கிற ஏன்னா கூப்பிடுற அமைதியா இருனா. இங்க பா ஜன்னலுக்கெல்லாம் நிக்க வைக்கிறீங்க வந்து வந்து. இந்த ஒரு வீட்டுக்கே நமக்கு இப்படி நடக்குது. நீ நிறைய வீடு இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. இன்னும் குடும்பமே இங்கதான் இருக்காட்டி அப்புறம் என்ன பண்றது? நம்ம பழையத்தையே வெளிக்காட்ட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பாக்குறத ட்ரை பண்ணலாம். சரியா? நிறைய வீடு இருக்கு, நம்ம இதுக்கே இவ்வளவு லேட் பண்ண வேண்டாம். என்ன நடந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கோ ரோஷன். தயவுசெய்து பயப்படாத. உங்களுக்கு தெரியும் ஜின்னு எத்தனை அஃபெக்ட் பண்ணுவாங்க. இங்கே ஜின்னு வந்து பயந்ததான் அஃபெக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தயவுசெய்து யாரும் பயப்படாமல் முடிஞ்சது பேஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 12 பில்டிங் இருக்குடா. ஒவ்வொரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவன் முழுக இருக்கான். மேலதான் இருக்கீங்களா? நான் சொன்னல ஒரு வேலை ஜின் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்காது. சின்ன எடுத்துக்கிறதா இதில் உண்மையுமே ஆத்மா ஏதாச்சும் இருக்கா? சின்ன இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஜின்னு ஆமாம். நெகட்டிவாக இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 2 இல்லை, நிறைய வீடு இருக்கு. ஆனால் 1 தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜின்னு வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னா ஒரு ஜின் மட்டும் இருக்காது. ஒரு குடும்பமோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் ஜின்னு தான் இருக்கும். அதாவது ஆண் பெண் சொல்ல வரல, ஆண் பெண் பெண் அப்படியே சொல்ல வரல. ரெண்டாக தான் இருக்கும். ஒரு ஜின் தனியாக வாழாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வாழ அந்த இயல்பு இல்லை. ஜின்னு இன்னும் நிறைய இருக்கா? ஜின் ஐட்டம் நிறையா இருக்கா? ஜின்னு வகை நிறைய இருக்குண்ணா. சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அது முக்கியமான வகை 4 தான் இருக்குது. அது பேர் தெரியுமா? பேர் தான் நான் படிச்சு 1 மாதம் கழிச்சு. ப்ளீஸ் நம்ம ரோஷன் கூப்பிட்டு மேலே யாரும் எட்டி பார்த்தாம இருந்துச்சுடா. மேலே யாரும் எட்டி பார்த்தாம இருந்துச்சு. 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 நானும் மேலே வரேன். மேலே யாராவது இருக்கீங்களா? பூஜை சவுண்டு தான். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மேலே போய் சட்டு புட்டுன்னு பார்த்துடலாம். ஆனால் எனக்கு மேலே யாரும் இருந்தா மாதிரி இருந்துச்சு. மேலே எவனோ எட்டி பார்க்குறேன். உனக்கு அந்த வால் தெரியல இல்லையா? மேலே போய் அங்கேருந்து எனக்கு எட்டி பார்த்தா மாதிரி இருந்துச்சு. மேலே தான் இருக்கீங்கன்னா அங்கேயே இருங்க. நாங்கள் இதை வந்துட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் அப்புறம் சீக்கிரமா பார்த்து பார்த்து முருகா முருகா முருகா. தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? கல் சொல்லு. ஆனா இங்க பாரு, நான் கீழே நின்றுட்டு இருக்கிறேன். இங்கிருந்து இப்படி எட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகுது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதுடா பயங்கரமா. ஆமா, எனக்கு அது வேணா நல்லா தெரியும். கன்ஃபியூஸ் பண்ணுது பயங்கரமா. உண்மையாலுமே நீ இங்கதான் இருக்கனா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காத. உண்மையாலுமே நீ ஜின்னு தானா? உங்களுக்கு நாங்க பயப்படணும்னா நீ முன்னாடி நேரடியா வரலாம். ரோஷன் கூடயும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். உனக்கு எதனா உதவி தேவை, உனக்கு ஏதாச்சும் உடம்பு வேணும் அப்படின்னா உன்னோட ஆள் இருக்காங்க. நீ வேணா அவங்க மூலமே வந்து உனக்கு ஏதாச்சும் தேவையான நிரூபிச்சுக்கலாம். ஆமா ஆமா வரலாம் வரலாம்.
அவனுக்கு உண்மையாலுமே ரோஸ் இப்போ நீ எங்க முன்னாடி வரலாம். நீ எல்லாம் ஜின்னா மாறுறதுக்கு ஒரு தகுதி மாதிரியே கிடையாது. அதோட வீக்ஸ் கூட விளாட்னா அது இப்போ தானே செய்யும். ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு எதுவும் பெருசா நம்மளுக்கு நம்ம போனோம்னா முடிஞ்சிடும். சத்தியமா தெரியும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணடா. போனோம்னா முடிஞ்சிடும். மாறிடுச்சு. நான் கோவத்தில் இருக்கணும். ஆமாண்டா டேய், கோவம் ஆயிடுச்சு. சீக்கிரம் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாடா. பார்த்தே ஆகணும். பார்த்து